ஹாய் நிமிரன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் இந்த சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்குற முன்னாடி போன எபிசோட பார்க்கலன்னு பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி இந்த எபிசோடில் நிறைய 18+ கண்டென்ட் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்கிப் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். முடியாத பட்சத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன், சரியா? அதனால் என்னோட பெஸ்ட்டு இந்த எபிசோடில் நான் கொடுக்க விரும்புகிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணால் போதும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. 1K அடிக்கிறதுக்கு இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க. வளரும் பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜனமி தமிழ். நான் கோஜகேஷ். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல 20 நேரத்தை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சோஜி வந்து கேமிங் ஆடிட்டு இருப்பான். அந்த சின்ன பசங்களை வச்சு கேமிங் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது இவனும் அந்த பையன் நல்லாவே ஆடிப்பான். அப்போ அந்த குட்டி பெண் வந்து சொல்லுவா, இவனை பார்த்து இவன் கற்றுக்காதீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனும் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிரித்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்போது நெக்ஸ்ட் சீன் என்ன கேட்குன்னா, அந்த பொண்ணு என்ன கேட்குன்னா, உனக்கும் அந்த சாமுராய்க்கு ஏதோ சண்டையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கும் சாமுராய்க்கும் ஒன்றும் சண்டை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது, எதுக்கு அவன் காலையிலேருந்து கீழே வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியல அவன் சின்ன பிஸியாக இருப்பான், அவனுக்கு வேலை அதிகமாக இருக்கும், அதனால வராமல் இருந்திருப்பான்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் சீன்லேயே ஒரு 4 மாங்கை தான் காட்டுவாங்க. அவங்க ஒரு டெம்பிளை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கதவு கிட்ட வந்து பெல்லை வச்சு தட்டுவாங்க. தட்டின உடனே வெளியே ஒரு நன்னு வந்து அவங்கள கொஞ்சம் பார்த்து மரியாதை செலுத்திட்டு காசு வாங்குவாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே உள்ளே போய் அந்த மாங்கில் உட்காந்த பிறகு அங்கே ஒரு 8 நன்னு வருவாங்க. வந்துட்டு நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இது ஒரு வகையான ட்ரைனிங் தான் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் வந்திருக்க ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு, அதனால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுவோம் அப்படி சொல்லும்போது இவங்களும் இந்த புது மாங்கை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நான் கொஞ்சம் உமன்ஸு பொண்ணுங்களாம் வரும்போது இந்த மாங்க் கேட்பார், எதுக்கு இந்த பொண்ணுங்களாம் வரும்போது கொஞ்சம் நல்லா ஊத்து கவனி அப்படி சொல்லும்போது தான் தெரியும் அவங்க வந்து பொண்ணுங்க இல்லை, அவங்க வெறும் பசங்க தான். பசங்களை பொண்ணு வேஷத்தில் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா பொண்ணுங்களை நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது பாவம், ஆனால் இவங்களை அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது பாவம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அதனால் சரி இந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து இந்த நைட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொன்ன உடனே இவன் புதுசாக வந்திருக்கிறதுனால நீனே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சூஸ் பண்ணுறது அப்படி சொல்லும்போது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவனும் ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுவான். அப்போ இவன் சொல்லுவான், நான் ஒரு மாங்க், அதனால் இந்த பாதையிலேருந்து நான் மாற மாட்டேன், அதனால் எனக்கு இதை பண்ணுறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படி சொல்லும்போது, அசிங்கமா இதெல்லாம் பற்றி நீ எதுக்கு யோசிக்கிற, இது எல்லா மாங்க்குமே பண்ணுறதான்னு சொல்லிட்டு இவனை படுக்கம் போட்டு நிதர்சனமான உண்மைகளை சொல்லிட்டு இங்கே குஜால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை வெளியே இருந்து பார்த்தா ஒரு வயசான நன்னு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படி போயிட்டு ஹெட்டன்னுக்கிட்ட இதெல்லாம் சொல்லுவாள். அப்போ அவங்களும் கேட்பாங்க, எப்படி இருக்காங்க நம்ம மார்க்ஸ் எல்லாம் அப்படி கேட்கும்போது, அவங்களாம் ஜாலியாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது காலையிலே ஆனவொடனே எல்லாமே முடிஞ்சிடும். அப்போது அந்த பொண்ணு சொல்லுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மார்க்ஸ் சொல்லுவார், ஏன்னா நான் பாதையை மாறிட்டேன்னு சொல்லும்போது எங்கள் ஃபேமிலியே நான் செத்து போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பான். அப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே மார்க்ஸ் எல்லாம் இங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்புன உடனே இங்கே பார்த்தா ஒரு போதை ஒரு ட்ரக்ஸை இங்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு. அப்போ இதை குடிக்க முடியாமல் இந்த பொண்ணுன்னே வச்சுக்கலாம், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நீ ஒன்றும் பேசக்கூடாது, என்ன அந்த புதுசாக வந்த மாங்க் உனக்கு ஏதாவது சொன்னானா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த பாம்பு ட்ரக்ஸ் எடுத்து அவங்க கழுத்துலேயே போட்டு விட்ருவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஷிப்பை தான் காட்டுவாங்க. பார்த்தா நம்ம லாங்கவரோட ஷிப்பு தான் இது. அவன் வந்துட்டு இங்கே எழுதிக்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு அவன் வருவான், ஒருத்தன் அந்த குண்டு தடியன் வந்துட்டு சொல்லுவான், அந்த மாங்க்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு அந்த டெம்பிளை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த மாங்க்ஸை தடி நம்ம பொய்யே ஆகணும்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் சீன்லேயே திரும்ப அந்த மாங்க்ஸ் அந்த டெம்பிளுக்கு திரும்ப வருவாங்க. வந்த உடனே இங்கே பார்த்தா இந்த வாட்டி நான் செய்ய மாட்டேன், இதை நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு சொல்கிறான்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா அவள் வந்து ஒரு போதை இது மாதிரி வருவாள், வந்துட்டு டக்குன்னு பிடிச்சிருவா. அப்புறம் ஜல்சாலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காயினையும் வாயில் வச்சுருப்பா, அதை அப்படியே கடிச்சிட்டு அப்படியே அதை துப்பிடுவா. பார்த்தா அதில் பைட் சிம்பிள் விழுந்த உடனே நெக்ஸ்ட் சீனில் என்ன காட்டுவாங்கன்னா நம்ம டீமை தான் காட்டுவாங்க. அப்போது நம்ம மாங்க் என்ன சொல்லுவார்னா, இந்த வழியிலேருந்து நான் தவறிட்டேன், அதனால் நான் இனிமேல் ஒரு துறவியாக இருக்க போகிறதில்ல, நான் இனிமேல் ஒரு மாங்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர்கிட்ட சொல்லிடுவார். சொன்ன உடனே நெக்ஸ்ட் சீனில் என்ன ஆகுனா நம்ம டீமை காட்டுவாங்க. டீம் மெம்பர்ஸ்லாம் இதை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாங்க்கு தான் அந்த சாமுராயோட மெம்பராகவே இருக்கார், அந்த ரெட் டிஸ்ட்ரிக்டில் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் நம்ம கண்டிப்பாக அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போயும் நம்ம ஹீரோவும் சொல்லுவான், ஆனால் நம்ம இதை மிஸ்ட்ரி நம்ம ஆஃபீஸை கொஞ்சம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் தேடணும், நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கரெக்டான ஒரு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், ஏன்னா அங்கே தப்புகள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, அது கண்டிப்பாக சைனா டவர்லேருந்து அங்கே சப்ளையும் ஆகுது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் எனக்கும் இது கன்ஃபார்மாக தெரில இந்த வழி யூஸ் ஆகாமான்னு, ஆனால் கண்டிப்பாக நம்ம
கரெக்டான ஒரு ரிவெஞ்ச் எடுக்குன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போது நம்ம வெள்ளமுடிக்காரன் என்ன சொல்லுவானா, அவன் மேலே ஒரு கண் வச்சுக்கன்னு சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லும்போது, நீங்கள் என்னை விளாட்றீங்களா பாஸ், அவன் எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லும்போது, ஆமாம் அவனை நான் நிறுத்துறதுக்கு தான் உன்னை அவன் கூட வச்சேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அடிச்சுங்களே வெப்பன்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் வெப்பன்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லுவான், ஒரு கிராஃப்ட் மேன் என்கிட்ட சொன்னார், ஒரு கட்டான கில் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம கரெக்டாகவே பண்ணணும் அப்படி சொல்லும்போது, நான் என்னை நம்புறதோட ஒரு கட்டான நம்புவோம் அப்படி சொல்லும்போது நெக்ஸ்ட் சீன்லேயே கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா யார் கொலை பண்ணுறான்னு பார்த்தா நம்ம ஈனோ தான் கொலை பண்ணிகிட்டு இருப்பா எல்லாரையும். அங்கே போட்டு எல்லாரையும் கொலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நன்னு வந்து மாட்டிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, மான்ஸ்டர் இங்கேருந்து கிளம்பிடு, இந்த டெம்பிளில் கொலை பண்ணால் நீ எள்ளுக்கு தான் போவ அப்படி சொல்லும்போது, எல்லா அதையும் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அது ஆசை தான் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு இவளை அப்படியே அந்த சீன்லேயே முடிச்சு தள்ளிடுவா. அப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே 2 பேர் உள்ளே அலாட் ஆகிட்டு சரி நம்ம அலாட்டாக இருப்போம், நம்ம அவங்கள போட்டு தெளியாகன்னு சொன்னோடனே அதில் ஒருத்திக்கு கோல்டு பேப்பரை மூஞ்சில் வச்சிருவாங்க வெள்ளை முடிக்காரன். அந்த இடத்துல சிறப்பான ஒரு சம்பவமாக இறங்கிட்டு இன்னொருத்திக்கும் அந்த கோல்டு பேப்பரை மூஞ்சில் வச்சு அப்படியே ஒரு ப்ரேயரை முடிச்சு அப்படியே போட்டு தள்ளிடுவா. அப்போ இங்கே பார்த்தா எட்டுன்னு இங்கேருந்து தப்பிச்சிடலாம், நம்ம கரெக்டாக தப்பிச்சதான் முடியும்னு சொன்னோடனே நம்ம டாக்டரும் அங்கேருந்து ஏம் வைப்பாரா, ஆனால் இவ ஒளிஞ்சு போகிறனால ஏம் மிஸ் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோன்னு சொல்லுவானா, அந்த ரோப்பை கொடுத்து அங்கே குத்த சொல்லுவான் மரத்தில், அந்த குத்தி நான் அங்கே போகிறேன், அங்கே போயிட்டு அவன் முடிச்சிடுறேன்னு சொன்னோடனே அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அங்கே போவான். போயிட்டு அங்கே இறங்கிட்டு நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதை ஓடாமல் நில்லு அப்படி சொல்லும்போது, நான் என் வாழ்க்கை அந்த கோல்டு கைனோட ரொம்ப விலை மதிப்பானது, அதனால் நீ கொண்டுறாதுன்னு சொல்லுவோன்னே, என்ன இவன் வேறு இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போரிங்காக இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த விஷத்தை எடுத்து குத்த பார்ப்பான், ஆனால் இவன் தப்பிச்சிருவான். தப்பிச்ச உடனே ஓ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா, ஆனால் ஒன்று டீல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னோடனே அந்த லாங்கர் அங்கே வந்துடுவான். வந்துட்டு எங்கம்மா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு பார்த்தா 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்த உடனே நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆகி நிற்பாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஷூலேருந்து பூட்ஸை தட்டின உடனே அந்த ஊசி மாதிரி வரும். வந்த உடனே இன்றைக்கி நீ செத்தடா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், எங்கள் ஸ்பீடுக்கு ஒன்றால் இது கம்பேர் கொடுக்க முடியாது தம்பி அப்படின்னு சொல்லும்போது, பார்த்துடலாம் யாரோட ஸ்பீடு இதாக இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் ஸ்பெஷல் அட்டாக் பண்ணுவான். ஆனால் அதே மாதிரி இவன் அவ்வளோ ஸ்பீடாக வந்து அவனை அடிப்பான். ஆனால் இது கொஞ்சம் பெரிய அடியாக இருக்காது. இவன் அப்படியே டாச் பண்ணி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அவனோட ஸ்வாட் வந்து அவன் காலுக்கடியில் விழுந்துடும், அந்த லாங்கரோட காலுக்கடியில் விழுந்த உடனே இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி ஓடி நான் உங்களை அப்புறம் பார்க்குற சாம்ராய் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு பார்ப்பான். டக்குன்னு பார்த்தா அப்படியே நட்டு நெத்தியில் ஒன்று வந்து இறங்கும் பிளேடு. பார்த்தா நம்ம சோஜி வந்து இறங்கிட்டு அப்பா செத்துட்டேன், ஆனால் நான் ஒரு பொண்ணை கொல்லக்கூடாதுன்னு நினச்சா ஆனால் கொல்ல வச்சுட்டிங்களேப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா இங்கே 2 பேரா வாங்க மோதி பார்த்துலான்னு சொல்லுவான். டக்குன்னு ஒரு ஆரோ வந்து மரத்தில் குத்தும். அப்புறம் 3 பேர்ரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அங்கேருந்து மாஸ் என்ட்ரியாக சொல்லுவார். அப்புறம் இங்கே பார்த்தா இவனும் சரி இங்கே தான் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே ஓடி போயிடுவான் காட்டுக்குள்ளே. அப்போ இவங்களும் நெக்ஸ்ட் சீன்லேயே காலையில் பார்த்தா நம்ம மாங்கை தான் காட்டுவாங்க. மாங்க் என்ன பண்ணுவார்னா, ஒரு கூடாரத்தில் அந்த பொண்ணு இருக்கால அந்த பொண்ணை கூட்டு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா இவர் இப்போ அந்த முக்த வழியிலேருந்து போயிட்டு ஒரு சாதாரண மனுஷனாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே இந்த எம்பரர் வந்து இவங்களை கூப்பிட்டுருப்பாங்க போலீஸை. அவர் சொல்லுவார், என்ன உங்களுக்கு அங்கே நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படி கேட்கும்போது, இந்த அட்சுமா இந்த 2 பேரும் டெத் ஆகிருக்காங்க, இந்த ட்ரேட் யூனியனோட ஜென்ரலும் இங்கே வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்லுவான். ஆமாம் இந்த அட்மிரல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோல்டு கைன் ரூமர்ஸ்லாம் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு, அதனால் அதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அது ஒரு ரூமராகவே இந்த மொத்த நாகசாகிலையும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதனால் சகாட்டா சாமா அந்த அவரோட டெட்டையும் நீங்கள் விசாரிக்கணும், அவர் எப்படி செத்தார் அதை பற்றி நீங்கள் நல்லா விசாரிக்கணும்னு சொல்லும்போது, அதுக்கு நீங்கள் தேவையே இல்லை, அவர் செத்த சாக்ஸு அவரை கொன்ன சாக்ஸ்லேருந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த டெத்தோட இடத்துலேருந்து தான் எடுத்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இதில் பிளட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம போலீஸ் சொல்லுவார், இது உண்மையிலே அவரோடது தானா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவர் நம்ம ட்ரேட் யூனியனுக்காக நிறைய பண்ணியிருக்காரு, அதுக்காக நாங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவி தான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதனால் நம்ம போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இமிடியேட்டாக இதை பற்றி விசாரிக்கிறேன், கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் சீன்லேயே வெளியே போயிட்டு இருக்கும்போது சக்காட்டாவை யாரோ த்ரெட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் செத்துருக்காரு, அவரை கொன்னவங்களை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லும்போது, ஒரு ஹை ரேங்க்ல இருக்கிற ஜெனரல் என்கிட்ட வந்து கெஞ்சுறாரு, ரொம்ப சந்தேகமா இருக்கேப்பா அப்படி சொல்லும்போது, இதில் சந்தேகப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா இது எனக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான், அதனால நீங்கள் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருந்தனா ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இந்த யூனியனுக்கே அப்படி சொல்லும்போது, சரி இதில் ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட வச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது, நான் அவனை கொண்டுட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி சொல்லும்போது, இந்த நாகசாகியில் நிறைய கெட்டவங்கலாம் இருக்காங்கப்பா, அதனால் ப்ராஃபிட் இல்லாமல் எதையும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கும் தெரியுங்க, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இதை கண்டுபிடிங்க, அந்த க்ரைமில் யாரெல்லாம் உடன்பட்டிருக்கான்னு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது, ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க.
டக்குன்னு அவன் சொல்லுவான், ஃபஸ்ட்டு என் கூட ஒரு காஃபி டீ குடிக்க போகலாம், உங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது, நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது சரி, ஆனால் என் ஆயுதம் எப்போவுமே ரெஸ்பெக்ட் கொடுக்காது. ஏன்னா அப்படி சொல்லும்போது, நீங்கள் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு இவன் கூலாகவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இவனை பார்த்துட்டு, இந்த சைனா டவுனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஏன்னா இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் இறங்குவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுவான். சரி சரி அதை விடுங்க, நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் காட்டினா ஒரு 4 பேரை காட்டுவாங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோடு முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த 7th எபிசோடு தான் லாஸ்ட் எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோ போட முடிஞ்சால் நான் போடுவேன். அதனால் ஒரு சின்ன கேப் இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் சரியா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 1K அடிக்கணும் பக்கத்தில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதனால் இந்த எபிசோடை பற்றி நிறைய விஷயம் கொடுங்க. ஏன்னா இதை நான் கன்ஃபியூஷனான எபிசோடு, ரொம்ப இழுத்தடிச்சிருப்பாங்க பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் அதை எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணி பேசியிருக்கேன் சரியா. இதை நீங்கள் எபிசோடாக பார்த்தாலும் கூட புரிகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோச்சர் மித்தா மெல்பா கைஸ். லவ் யூ.